சிபிசி 12th ஃபிசிக்ஸ்ல இருந்து நம்ம 33 கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. ஏல the electric field in a region is given by E equal to 40 xi, அப்போ variable field. Find the amount of work done in taking a unit positive charge from a point 0,3 to 5,0 சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் y டைரக்ஷனில் ஃபீல்டு கிடையாது, அதனால y டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அதனால y டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுனால ஒர்க் டன் வந்து 0வாக தான் இருக்கும். எக்ஸ் டைரக்ஷனில் ஃபீல்டு இருக்கிறதுனால எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சாவே இந்த ஒர்க் டன் டு மூவ் ஃப்ரம் 0,3 to 5,0 வந்துடும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும்ப்பா. இப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எஃப் டிஎக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் தான் ஃபீல்டு இருக்குது. அப்போ எஃப்க்கு என்ன ஃபார்முலா இக்யூ டிஎக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, இ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 40xன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, கியூ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் 1ன்னு வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் இது ஐ இருக்குது, இந்த டிஎக்ஸும் ஐ தான், ஐ டாட் ஐ வந்து 1ன்னு போட்டுக்கலாம், டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ எங்கேருந்து எங்கே இன்டெகிரேட் பண்ணோம் 0 to 5, ஏன்னா இனிஷியலாக எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஃபைனலாக எக்ஸ் கோஆர்டினேட் 5. ஓகே, அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் இன்டெகிரல் 40x இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் 40x²/2பா. லிமிட் வந்து 0 to 5 போட்டுக்கணும். ஓகேவா, அந்த 2ம் 40 கேன்சல் பண்ணால் 20. ஓகே, இப்போ 20 இன்ட்டு x² வந்து 5² வந்து 25 - 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 25 இன்ட்டு 20 என்ன வரும்னு சொல்லுங்கள் 500 வரும். ஸோ 500 ஜூல். ஒர்க் டன் வந்து எவ்வளோ டு மூவியே யூனிட் சார்ஜ் வந்து இந்த ஃபீல்டில் மூவ் ஆகிறது 500 ஜூல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுலேயே பி கொஸ்டின். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E = 10x + 5i. அப்போ எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் ஃபீல்டு இருக்குது, ஒய் டைரக்ஷனும் ஜெட் டைரக்ஷனும் ஃபீல்டு கிடையாது. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விச் a cube of side L kept as shown in the figure. Here x and L are in meters. ஓகேங்களா, calculate the net flux through the cubeன்னு கேட்டிருக்காங்கப்பா. நெட் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒய் டைரக்ஷனில் ஃபீல்டு கிடையாதனால, ஒய் டைரக்ஷனில் ஃபீல்டு 0 இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் த்ரூ தி அப்பர் ஃபேஸும் பாட்டம் ஃபேஸும் ஃப்ளக்ஸ் வந்து 0 அப்படி போட்டுக்கலாம். இங்கே ஃப்ளக்ஸ் 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸ் ஜெட் ஆக்சிஸில் ஃபீல்டு கிடையாது, அதனால ஃப்ளக்ஸ் வந்து ஜெட் ஆக்சிஸில் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயும் பேக் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஃப்ளக்ஸ் 0 போட்டுக்கலாம். ஓகேவா, சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏபிஏஓ ஏபிஏ1ஓ இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஃபீல்டு வந்து என்ட்ரு ஆகுது. இங்கே ஃபீல்டு என்ட்ரு ஆகுது. ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா இஏ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஏரியா எந்த டைரக்ஷன் இருக்கும், அவுட்வர்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா அப்படி இருக்குது, ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டுங்களா, அப்போ வந்து θ 180 டிகிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் என்ட்ரிங் தி சர்ஃபேஸ் ஏபிஏ1ஓ இருக்கு இல்லையா, இது π1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த π1 இஸ் ஈக்குவல் டு இ வந்து 10x, எக்ஸ் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இந்த ஏபி சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏபிஏ1ஓ அங்கே வந்து 0ன்றதுனால அப்போ 10 × 0 + 5 × L², சைடு வந்து L சொல்லிட்டுனா L². அப்போ இந்த 10 × 0 0, 5 × L², 5L², காஸ் θ ஒரு மைனஸ். அப்போ π1 = -5L² அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இங்கே செகண்ட் சர்ஃபேஸ் D1C1 இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸில் வரும்போது ஃபீல்டும் ஏரியாவும் சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால θ 0 cos 0 1 வந்துடும். அப்போ ஃப்ளக்ஸ் π2 = E × A போட்டுக்கலாம். அப்போ E என்ன வரும் 10x, எக்ஸ் வந்து என்னது இந்த கோஆர்டினேட் வந்து எல் ஆர் இன் மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சரி அப்போ 10Lன்னு போட்டுட்டு +5ன்னு போட்டுட்டு இன்ட்டு L² போட்டுக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன வருது 10L × L² L³ +5 × L². இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் தானே கேட்குறாங்க. டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து என்னது π1ம் π2ம் கூட்டிடணும். அப்போ π2 + π1 போடணும். π2 எவ்வளோ 10L³ ஓகேங்களா, +5L². அடுத்து வந்து π1 எவ்வளோ -5L². ஓகே, 5L² கேன்சல். ஸோ அது 10L³. ஸோ ஆன்சர் வந்து நெட் ஃப்ளக்ஸ் வந்து 10L³ மட்டும் நமக்கு கிடைக்குது ஆன்சர். ஸோ இப்போ வந்து ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்ன வருது 10L³ அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா.